10வது பாராளுமன்றத்தின் ஆரம்ப கட்ட நிகழ்வு அண்மையில் நடைபெற்றது. அதன்போது கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தனது கருத்துரையை சிம்மாசன பிரசங்குரையை நிகழ்த்தியிருந்தார். அந்த உரையின் போது முற்போக்கான கருத்துக்கள் கூறப்பட்டதை மறக்க முடியாது. இனவாதம் இருக்காது, மதவாதம் இருக்காது, அடிப்படைவாதம் எதுவும் இருக்காது என்ற கருத்தை சொன்னதோடு மட்டுமல்லாமல் அடுத்ததாக அவர் குறிப்பிட்டார், சட்டவாட்சியை பலப்படுத்த வேண்டும். சட்டவாட்சியை பலப்படுத்துவதன் மூலமாக ஜனநாயகத்தை பலப்படுத்த வேண்டும் என்ற கருத்தினையும் அவர் கூறியிருந்தார். அதனோடு நின்று விடாமல் குற்ற செயல்கள் நடைபெற்ற போது அதற்கான நடவடிக்கைகள் என்பதும் சட்டவாட்சியின் மூலமாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற கருத்தினையும் அவர் தெளிவாக சொல்லியிருந்தார். இந்த கருத்துக்களை பொதுவாக நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம், வரவேற்கின்றோம். இருந்தாலும் அங்கு காணப்பட்ட ஒரு குறைபாட்டை சுட்டிக்காட்ட வேண்டும். புரையோடி போயிருக்கின்ற இனப்பிரச்சனை விடயமாக அதற்கான தீர்வு என்ன, அதனை எவ்வாறு கையாள்வது, அதனை எவ்வாறு தீர்ப்பது என்கின்ற விடயத்தை அவர் அந்த இடத்தில் சுட்டிக்காட்டவில்லை. ஏனென்றால் தமிழர்களை பொறுத்தமட்டில், ஈழத்தமிழர்களை பொறுத்தமட்டில் தேசிய இனப்பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக தந்தை செல்வநாயகம் அவர்கள் 30 ஆண்டுகள் அறவழி போராட்டத்தினை நடாத்தி இருக்கின்றார். அதனை அடுத்து போராளிகள் ஏறத்தாழ 30 ஆண்டுகள் ஆயுத போராட்டத்தை நடாத்தி இருக்கின்றார்கள். யுத்தம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் உங்களுக்கு தெரியும், 2009க்கு பிற்பட்ட காலத்தில் ராஜதந்திர வழியில் அதனை தீர்ப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் பல நடாத்தப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு இருந்தும் தேசிய இனப்பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கான எந்த ஒரு நடவடிக்கையினையும் தென்னிலங்கையில் இருக்கின்ற சிங்கள தலைவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. குறிப்பாக சொல்லப்போனால் ஐக்கிய தேசிய கட்சியாக இருக்கலாம், அல்லது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக இருக்கலாம், பொதுஜன பெரமுன கட்சியாக இருக்கலாம். இந்த கட்சிகள் தமிழ் மக்களை ஏமாற்றியே வந்திருக்கின்றது. இருந்தாலும் அண்மையில் ஆட்சிப்பிடம் ஏறிய தேசிய மக்கள் சக்தி மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றோம் என்று சொல்லுகின்றார்கள். சிஸ்டம் சேஞ்ச் என்கின்ற விடயத்தை சொல்லுகின்றார்கள். ஆகவே தேசிய இனப்பிரச்சனை என்பது நீண்ட நாட்களாக, நீண்ட ஆண்டுகளாக பேசப்பட்டு வருகின்ற பிரச்சனை. அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழிமுறை பற்றி, பொறிமுறை பற்றி அவர்கள் எதுவும் பேசவில்லை. இது தமிழர்களை பொறுத்தமட்டில், தமிழ் மக்களை பொறுத்தமட்டில், தமிழரசு கட்சியை பொறுத்தமட்டில், தமிழ் தேசிய கட்சிகளை பொறுத்தமட்டில் ஒரு ஏமாற்றத்தை தருகின்ற ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது. எனவே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதாக இருந்தால் வடக்கு கிழக்கில் உண்மையான அமைதியை அல்லது ஒற்றுமையை, ஒட்டுமொத்தமாக இலங்கையில் ஒரு ஒற்றுமையான தேசிய ஐக்கியத்தை ஏற்படுத்துவதாக இருந்தால் இந்த தேசிய இனப்பிரச்சனை நியாயமான வழியில் தீர்க்கப்பட வேண்டும். நியாயம் என்று சொல்லுகின்ற போது வடக்கு கிழக்கில் வாழுகின்ற தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் சுயாட்சி கிடைக்க வேண்டும், ஒரு சமஷ்டி முறையான தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதுதான் தமிழ் மக்களின் நீண்டகால ஆதங்கமாகவும் ஏக்கமாகவும் இருக்கின்றது. அது பற்றி கூறாமை ஏமாற்றத்தை கொடுத்திருக்கின்றது. அதனோடு நின்று விடாமல் இன்னொரு விடயத்தை சுட்டிக்காட்ட வேண்டும். குறிப்பாக காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் தொடர்பாக சர்வதேச விசாரணை பற்றி தமிழ் மக்கள், தமிழ் தரப்பு கூறிக்கொண்டிருக்கின்றது. நியாயமான தீர்வு அதற்கு கிடைக்க வேண்டும். அதாவது அவர்களுக்குரிய நீதி பரிகாரம் கிடைக்க வேண்டும். இந்த விடயம் பற்றியும் அங்கு உரையின் போது பேசப்படவில்லை. அதாவது இறுதி யுத்தத்தின் போது 1,46,000 மக்கள் கொல்லப்பட்டதாக எங்களுடைய முன்னாள் ஆயர் ராயப்பூர் யோசப் அவர்கள் ஒரு சாட்சியம் உரைத்திருக்கின்றார். அந்த விடயம் தொடர்பாக கூட ஒரு விசாரணை பற்றிய விடயத்தை குறிப்பிடாமல் ஏமாற்றத்தை தருகின்றது. குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற நாடாக இருந்தால் நிச்சயமாக பழைய காலம் போன்றுதான், பழைய ஆட்சிகள் போன்றுதான் இருந்து வரும். ஆகவே காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் என்கின்ற விடயம் படுமோசமான மனித உரிமை மீறலோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த மோசமான மனித உரிமை மீறலுக்கு
இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்ன தீர்வை தரப்போகின்றது என்பதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆனால் அது பற்றி கூறப்படவில்லை. அடுத்த விடயம் அரசியல் கைதிகள், தமிழ் அரசியல் கைதிகள் பற்றிய விடயம், இந்த விடயம் பற்றியும் அங்கு கூறப்படும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் கிடைக்கவில்லை. இதனோடு மட்டுமல்லாமல் இந்த மத விவகாரம், அவர்கள் சொல்றார்கள் இனவாதம் இருக்காது, மதவாதம் இருக்காது, அடிப்படைவாதம் இருக்காது என்று சொன்னால், இந்த பல்லின மக்களை கொண்ட இந்த தேசத்தில், பல்மதங்களை கொண்ட இந்த தேசத்தில் நிச்சயமாக இந்த மத விவகாரங்களை கையாள்வதற்கென்று பொதுவான மத விவகார அமைச்சு இருக்க வேண்டும். இதனை பௌத்த சாசன அமைச்சு என்கின்ற அந்த வட்டத்திற்குள் கொண்டு செல்கின்ற போது உண்மையில் மத அடிப்படைவாதத்தை களைத்து விடலாமா அல்லது மத மேலாதிக்கம், பௌத்த மேலாதிக்கத்தை களைத்து விடலாமா என்ற கேள்வி எங்களிடம் இருக்கின்றது. எனவே கௌரவ ஜனாதிபதி அவர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்ற விடயம், வடக்கு கிழக்கு தமிழ் மக்களை பொறுத்த மட்டில், ஈழத்தமிழர்களை பொறுத்த மட்டில் அல்லது அவர்கள் பரவி வாழ்கின்ற இந்த தமிழர்களை பொறுத்த மட்டில் தேசிய இனப்பிரச்சனையின் தீர்வு என்பது மிக முக்கியமான ஒரு தலைப்பாக காணப்படுகின்றது. காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான நியாயமான ஒரு தீர்வு அல்லது நியாயமான நீதி பரிகாரம் என்ன என்கின்ற விடயத்திலும் அவர்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றார்கள், ஆதங்கமாக இருக்கின்றார்கள். எனவே இந்த விடயம் பற்றியும் கட்டாயம் சொல்லியாக வேண்டும். இதனையும் விட அடுத்த விடயம் உங்களுக்கு தெரிய வேண்டும். இந்த எங்களுடைய அரசியல் கைதிகளின் விடுமுறை அல்லது விடுதலை என்கின்ற விடயம் முக்கியமாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தமட்டில் அவர்களும் ஒரு காலத்தில் ஆயுதம் தூக்கி போராடியவர்கள், புரட்சியின் மூலமாக ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், சமத்துவமான ஒரு சோசியலிச அரசை அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் புறப்பட்டவர்கள். எனவே வடக்கு கிழக்கிலும் ஒடுக்கப்பட்ட தமிழ் மக்களின் விடிவுக்காக, விடுதலைக்காக ஆயுதமேந்தி போராடிய போராளிகள் விடயத்திலும் அவர்களுக்கு அதனை ஒத்து உணர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. எனவே அந்த விடயத்திலும் அரசியல் கைதிகளின் விடுதலை, அவர்களுடைய அந்த எண்ணம், சிந்தனை என்பவற்றை புரிந்து கொள்ளக்கூடிய ஆரோக்கியமான சிந்தனை இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு இருக்கும் என்று நம்புகின்றேன். அவர்களுடைய எளிமையான போக்குகள், ஆடம்பரமற்ற ஆட்சி முறை, ஆடம்பரமற்ற நிகழ்வுகள் என்பன மக்களை கவர்ந்தாலும் தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் அவர்களுடைய தீர்வு என்கின்ற விடயம் மிகவும் முக்கியமானதாக கருதப்பட வேண்டும். அந்த தீர்வு என்பது ஒற்றையாட்சி முறையின் கீழ் அற்ப சொற்பமான அதிகாரங்களை கொடுத்து அவற்றை அப்படியே கட்டுப்படுத்தி விடுவதாக அமையக்கூடாது. சில வழிகளில் அவர்கள் நினைக்கலாம், தமது ஆட்சியில் சமத்துவமான உரிமைகளை கொடுத்து ஒற்றையாட்சியின் கீழ் தமிழர்களை ஆட்சி செய்யலாம், அதுதான் தீர்வாக இருக்கலாம் என்று நினைக்கலாம். ஆனால் அரசியல் யாப்பு ரீதியாக அதிகார பகிர்வு நியாயமாக வரையறுக்கப்படாது விட்டால் ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுகின்ற போது இனவாத சக்திகள், தென்னிலங்கையில் காணப்படுகின்ற அடிப்படைவாதிகள் ஆட்சியை கைப்பற்றுகின்ற போது மீண்டும் தமிழர்களை பாதிக்கக்கூடிய விதத்தில் அவர்களுடைய ஆட்சி முறைகளை கொண்டு செல்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. எனவேதான் நாங்கள் சொல்லுகின்ற ஒரு முக்கியமான விடயம், இந்த நாட்டில் பல்லின சமூகம், பல்மதங்களை கொண்ட பண்பாடுகளுடைய மக்கள் நிம்மதியாக, நிலையாக, அமைதியாக வாழ்வதாக இருந்தால் தேசிய இனப்பிரச்சனைக்குரிய தீர்வு கட்டாயம் வழங்கப்பட வேண்டும். அது ஏமாற்று வித்தையாக இருக்கக்கூடாது. அது நிலைத்து நிற்கக்கூடிய, தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வாக அமைந்தால் புலம்பெயர்ந்த புத்திஜீவிகள், புலம்பெயர்ந்த பொருளியல் வல்லுநர்கள் அல்லது தொழில் அதிபர்கள் மூலமாக வடக்கு கிழக்கை மாத்திரமல்லாமல் இலங்கையை அபிவிருத்தி செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. எனவே எமது உள்நாட்டில் இருந்து புலம்பெயர்ந்து சென்ற எமது பொருளாதார வல்லுநர்களை அல்லது புலமையாளர்களை இலங்கையில் கொண்டு வந்து நாட்டை விரைவாக அபிவிருத்தி செய்வதற்கு தேசிய இனப்பிரச்சனையின் தீர்வு என்பது மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றது. அதனை இந்த அரசாங்கம் இந்த ஆட்சி காலத்திற்குள் செய்வதன் மூலமாக அவர்கள் மீதான தமிழர்களின் நம்பிக்கையை வலுப்படுத்த முடியும். அவ்வாறு செய்கின்ற போது எமது கட்சியும் கூட இந்த முற்போக்கான
தன்மையுடைய இனப்பிரச்சனைக்கு தீர்வு தருகின்ற இந்த அரசாங்கத்தோடு கூட்டாக இணைந்து பயணிப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கின்றது. எனவே இந்த விடயத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றேன். முற்போக்கு சக்திகள் என்று தங்களை அடையாளப்படுத்துகின்ற தேசிய மக்கள் சக்தி இந்த விடயத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். புதிய பாதையை அமைக்க வேண்டும். புரட்சிகரமான மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். தமிழர்களின் நம்பிக்கையை வெல்ல வேண்டும். தமிழர்கள் இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை கொள்வதாக இருந்தால் தேசிய இன பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும். தமிழரசு கட்சி 8 பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற வளாகத்தில் அமைந்துள்ள அந்த படிப்பகத்தில், அதாவது நூலகத்தில் நாங்கள் ஒரு சந்திப்பை ஏற்படுத்தியிருந்தோம். அந்த சந்திப்பின் போது இனப்பிரச்சனையின் தீர்வு தொடர்பான விடயத்தை மிக விரைவாக ஜனாதிபதியுடன் பேச வேண்டும் என்கின்ற முடிவினை ஸ்ரீதரன் அவர்களது பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களது தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தின் போது எடுத்துரைக்கப்பட்டது. அதற்கான எமது கோரிக்கையினை எழுத்துருவில் வடித்து அந்த விடயத்தை ஜனாதிபதியிடம் கொண்டு சென்று பேச வேண்டும். அந்த பேச்சு மிக விரைவாக நடக்க வேண்டும் என்ற விடயம் அங்கு கூறப்பட்டது. அது மாத்திரமல்லாமல் அந்த பாராளுமன்ற குழுவை வழிநடத்தக்கூடிய பல்வேறு பதவிகளுக்குரியவர்களும் அந்த இடத்தில் தெரிவு செய்யப்பட்டதோடு மட்டுமல்லாமல் நாங்கள் அடுத்த கட்டமாக இந்திய தூதரகத்திற்கு சென்றிருந்தோம். அதன் போது அந்த தூதுவர் சந்தோஷ் ஜா அவர்களையும் 8 பாராளுமன்ற உறுப்பினர்களும் சந்தித்திருந்தார்கள். அந்த இடத்திலும் தேசிய இன பிரச்சனை சம்பந்தமான விடயத்தில் தீர்வு என்பது மிக முக்கியமானது. அதற்கான அழுத்தங்களை இந்தியாவும் பிரயோகிக்க வேண்டும் என்ற கருத்தினை நாங்கள் கடந்த 14ஆம் தேதி நடைபெற்ற பாராளுமன்ற அமர்வின் பின்னர் நாங்கள் வலியுறுத்தி இருந்தோம். அது மட்டுமல்லாமல் எங்களோடு இன்று வடக்கு கிழக்கை பொறுத்த மட்டிலும் இலங்கையை பொறுத்த மட்டிலும் 3வது அரசியல் சக்தியாக தமிழரசு கட்சி பாராளுமன்றத்தில் காணப்படுகின்றது. அதாவது தேசிய மக்கள் சக்தி, அடுத்ததாக ஐக்கிய மக்கள் சக்தி, அடுத்ததாக பலமான சக்தியாக எங்களுடைய கட்சி காணப்படுகின்றபடியால் இந்த கட்சி ஏனைய தமிழ் தேசியத்தின் பாதையில் பயணிக்கின்றவர்களது குரல்களையும் ஒன்றாக இணைத்துக் கொண்டு இந்த விடயத்தை செய்ய வேண்டிய தார்மீக பொறுப்பு இருக்கின்றது. முதற்கட்டமாக தமிழரசு கட்சி அந்த விடயத்தை ஜனாதிபதியுடன் கையாளும் அல்லது பேசும் என்ற விடயத்தை இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.